மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? 43 வருடங்களாக இந்த பீகாரில் ஊழியம் செய்கிறேன். என்னுடைய மேகசின் செய்திகள் அநேகருக்கு வந்திருக்கும். எங்கேயும் பணத்தை கேட்கல. என்னது 43 வருஷம் பீகார்ல ஊழியம் செய்றீங்க, எங்கேயுமே பணத்தை பத்தி பேசலையா? ஐயா ஊழியத்தின் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பணம் பணம்னு கேட்டுதான் ஊழியம் பண்ணிட்டு வரணும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஐயா ஊழியத்தின் ஆரம்பத்துல சின்ன வயசுல எப்படி காணிக்க கல் பண்றாருன்னு பாருங்க. பேசும் வேளையிலேயே உன்னோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். உன் இதயத்தின் ஆழத்தில் அந்த செய்தி தான் கேட்டது. நீந்தான் அந்த மனிதன், நீந்தான் அந்த மனுஷன் என்கிற சத்தம் கேட்டது. கர்த்தரை உன்னிலே நிறைவேற்ற போயினார். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அதை ஆண்டவருக்கு கொடுங்க. ஐயா எப்படி காணிக்க கேட்கிறாரு பாத்தீங்களா? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அதை ஆண்டவருக்கு கொடுக்கலாமா? இது பேர் கேட்கறது இல்லையா? என்னை குற்றம் சுமராதபடிக்கு நான் செயல்பட விரும்புகிறேன் என்று எந்த நிலையில் செயல்பட விரும்பினாலும் சரி, என் பக்கத்தில் உள்ளவர்களை ஆதாயம் பண்ணுவேன் என்றாலும் சரி, என் பணத்தை இதற்காக செலவழிப்பேன் என்றால் சொன்னாலும் சரி, என் மேல் குற்றம் சுமராதபடிக்கு பணத்தை செலவழிப்பேன் என்றாலும் சரி. ஐயா ஆண்டவர் ஊழியம் பண்ண முடியலன்னா பணம் கொடுத்தா ஆண்டவர் ஊழியம் பண்ண முடியா? இந்த மாதிரி வேதத்தில் எங்கேயா இருக்கு? இதோட நீ எங்கேயுமே காணிக்கை கேட்டதில்லைன்னு சொல்லி 43 வருஷம் நான் கேட்டதில்ல அப்படின்னு சொல்லி பெருமையா பேசினீங்க. நான் போக முடியாத இடத்திற்கு என் ஐஸ்வர்யம் செல்லும், நான் செல்ல முடியாத இடத்துக்கு என் பணம் செல்லும். நல்லா கேட்டீங்களா? நான் போக முடியாத இடத்துக்கு என் ஐஸ்வர்யம் செல்லும், நான் போக முடியாத இடத்துக்கு என் பணம் செல்லும்னு சொல்லி ஐயா பணத்தை தான் கேட்குறாரு. பணம் கொடுத்துட்டா ஆண்டவர் ஊழியம் பண்ண மாதிரின்னு மக்கள் மனத்துல விதைச்சதே இவர்தான். ஐயா ஊழியம் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் பணம் பணம்னு எவ்வளவு இடத்துல கேட்டுக்காருன்னு வீடியோ ஃபுல்லா பார்க்க தான் போறோம். அநித்தியமான சம்பாத்தியத்தினால நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொண்டு வர உண்டாகும்படி இந்த ஐஸ்வர்யம் எனக்கு விரோதமாக சாட்சியிட்டு உண்டாதபடிக்கு எனக்கு தரப்படுகிற அனைத்தையும் ஆத்துமாக்களுக்காக ஐஸ்வர்யம் எனக்கு விரோதமா சாட்சியிடாதபடிக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை வந்து ஆத்மா ஆதாயம் வந்து கொடுத்தணுமா? இப்படியும் பணம் கேட்கலாம். ஐயாவோட காணிக்கை தெப்பத்தை பார்த்தீங்களா? இனி விருந்தையா வரமாட்டோம், இனி விருந்தையா வரமாட்டோம்னு சொல்லி பணத்தை தான் கேட்கிறார் ஐயா. இப்படி வாயை திறந்தா பணம் பணம்னு கேட்டு ஐயா எப்படி வாய்க்கு வந்தபடினா போய் சொல்றாருன்னு பாருங்க. இது வரைக்கும் கேட்கல, வெளிநாட்டுக்கும் கேட்கல, உள்நாட்டும் கேட்கல. ஐயா வெளிநாட்டிலையும் கேட்கல, உள்நாட்டிலையும் கேட்கலன்னு போய் சொல்றாரு. வெளிநாட்டுல எப்படி காணிக்கைய கேவலமா கேட்டுலாரு பார்க்கலாமா? என் ராஜ்யத்தை கெட்டுறதுக்கு நீ உன்னை இழந்தது என்ன? நான் காணிக்க போட்டேன், எவ்வளவு போட்ட? நான் காணிக்க போட்டேன், எவ்வளவு போட்ட? நான் காணிக்க போட்டேன், எவ்வளவு போட்ட? ராஜ்யத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டா காணிக்க போட்டேன்னு சொன்னாங்களா? அப்ப ஐயா என்ன சொல்லிருந்தா? காணிக்க போட்டியா? உன்னோட காணிக்கை யாருக்கு வேணும்? உன்னோட காணிக்கை உன்னோட நாசமாக வருது அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா எவ்வளவு போட்டேன்னு கேட்கிறாரு. உனக்கு ஆண்டவரை பத்தி போய் சுவிசேஷம் சொல்றதையே முடியல, காணிக்கத்தின் வந்தியா? உன்னோட காணிக்கை எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா ஐயா என்ன சொல்றாருன்னு பாருங்க. நீ டாய்லெட் பேப்பர் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிற? உங்க வீட்டில் 50 யூரோ. உன் முகத்துக்கு சென்ட் அடிக்கிறதுக்கு க்ரீம் போடுறதுக்கு எவ்வளோ செலவழிக்கிற? 100 யூரோ. ஆனால் காணிக்க எவ்வளோ போட்ட? 25 யூரோ. 25 யூரோ போட்ட. பயங்கரமான தியாகினி. இப்படி அல்பத்தனமா மக்கள்கிட்ட காணிக்கை கேட்டு நான் இது வரைக்கும் காணிக்கை கேட்கல அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம போய் சொல்றதுக்கு அவங்க எவ்வளவோ பரவாயில்ல. அல்பத்தனமா கேட்கறதெல்லாம் பணத்தை கேட்டு ஆனா வாய்க்கிலே எப்படி பேசுறாருன்னு பாருங்க. நாங்க காணிக்கையை சேர்த்துக்கிட்டு எருசலேமில் இருக்க பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயமா கொண்டு கொடுக்க போறோம். அவங்க காணிக்கை சொன்ன வாயை விளக்க மாட்டான். ஹலோ, எப்படியா நீங்க காணிக்கனா வாயை பொழுப்பையில அந்த மாதிரியா? நீங்க எப்படி எப்படின்னா வாயை பொழுந்து கேக்குறீங்கன்னு இப்ப பார்க்க போறோம். உங்க பட்ஜெட்டை கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு 5000 ரூபாய் வருமானம்னு வச்சுங்க உங்க குடும்பத்துக்கு. அதில் பட்ஜெட்டை பாருங்க. சிலர் தசம்பாகம் கொடுக்கலாம், அது எனக்கு தெரியாது, நான் தசம்பாகம் கொடுத்து பேசுறதில்ல. நான் தான் பெஸ்ட் கொடுக்குற ஆளாச்சே, முதலில் கொடுக்குற ஆளாச்சே. இதுலயே ஒரு பொய்யா? இவரு தசமபாகம் பத்தி பேச மாட்டாரா? பேச மாட்டேன்ட்டு இப்பயே பேசுவார் பாருங்க. 5000 யூரோ வந்ததுன்னா ஒருவேளை 500 கொடுத்துருக்கலாம். எத்தனை சதவீதம்? 10%. ஐயா தசமபாகம் பத்தினா நீங்க பேச மாட்டேன்ட்டு எதுக்கே இந்த விளக்கம்? உங்களுக்கு காணிக்க கேட்கறதுக்கு தானே. இந்த பொழப்பு பொழிக்கிறதுக்கு எவனா போய் பிச்சை எடுத்துலாயா? ஆனா நீங்க அந்த பிச்சை எடுக்கிறவங்ககிட்டையும் காணிக்கவங்க நீங்க பார்த்தீங்களா? ஆனால் டாய்லெட் பேப்பருக்கும் முதல்ல முகத்தில் போடுற க்ரீமுக்கும் இங்கே போடுற க்ரீமுக்கும்
இங்கே பூசின சாயத்துக்கும் எவ்வளோ செலவழிச்ச? ஆனால் சுராஜா வருவா, என்னை கொண்டு வர போறாரு, அதை கொண்டு வர போறாரு, இதை கொண்டு வர, ஒன்றும் கொண்டு வர மாட்டார். ஐயா அப்ப பணம் எதை கொடுக்கலன்னா ஆண்டவர் எதை கொண்டு வர மாட்டாரு. லட்சமா பணம் கொடுத்தனா ஆண்டவர் வரும்போது என்ன கொண்டு வருவாரையா? எந்த விதத்துல எப்படின்னா போட்டுருக்கு, அதிக காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் வரும்போது என்ன கொண்டு வருவாரு, காணிக்கை கொடுக்கல இதை கொண்டு வர மாட்டாருன்னு. ஆனா ஐயா பணத்தை பத்தி பேச மாட்டாரு. காணிக்கை கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது. அதனால பவுல்கிட்ட வாங்கினா கூட எப்படி ரைஸ் பண்ண, அன்னைக்கு இருந்த எருசலேமில் இருந்த பரிசுத்தவான்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? எதை சொல்லி ரைஸ் பண்ண, என்ன காண்பித்து ரைஸ் பண்ண, ஏதாவது திட்டங்கள் போட்டு ரைஸ் பண்ணியா? வேதத்துல உள்ள பரிசுத்தவான்கள் அப்படிதான் கேட்பாங்க. நீங்க கேட்பீங்களா? எப்படி போல ரைஸ் பண்ண, எதுக்காக ரைஸ் பண்ண, ஏன் மக்கள்கிட்ட காணிக்கை கேட்கிறேன்னு நீங்க கேட்பீங்களா? நீங்க எப்படி கேட்பீங்க? ஏன்னா பணம் கேட்கறதே நீங்க தானே. நீ தங்கத்தையும் பொண்ணையும் அங்கே கொண்டு போக முடியாது, ஆனால் ஆத்மாக்களை கொண்டு போக முடியும். ரத்தம் அங்கே போகாது, ஆனால் ஆத்மாக்களை கொண்டு போக முடியும். தங்கத்தையும் பணத்தையும் அங்க கொண்டு போக முடியாது. அதனால தங்கத்தையும் பணத்தையும் ஊழியக்காரங்க கொடுத்தீங்கன்னா உங்க பேர்ல ஒரு ஆத்மாவை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நீங்க கணக்கு அம்சம் போயிடலான்னு ஒரு மூட நம்பிக்கைய மக்கள் மனதில் திணிக்கிறீங்களே, இது பேர் பணம் கேட்கறது இல்லையா? இப்படின்னா மக்கள்கிட்ட பணம் வாங்கணும்னு வேதத்துல எங்க போட்டிருக்கு? An organization or anything where money is given the importance. I am talking about gems also. என் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னை தொடர்ந்து வந்த டாக்டர் அசோக்கு சொல்லியிருக்கிறேன், அசோக் wherever you go preach the word. Amen. வேத வசனத்தை பிரசங்கி, பணத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா பணத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களுக்கு சொன்னா மட்டும் போதாது, நீங்க பேசாம இருக்கணும். ஐயா வெளியூர்ல கேட்டது பார்த்தாதுன்னு இப்ப உள்ளூர்ல எப்படி கேட்கிறாருன்னு பாருங்க. மிஷினரி கூட்டம்னா 10 பைசா 5 பைசா இல்ல இப்போ, அதனால போடுறது இல்ல. மற்றபடி வெயிட்டான காணிக்கை போடுவீங்க. ஐயா அசோக்குமார்ட்ட எங்கேயும் பணத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி சில்லத்தனமா மக்கள்கிட்ட சில்லற போடுறீங்களேன்னு சில்லத்தனமா பேசினீங்க. பேர சொல்லி கூப்பிடுற ஊழியக்காரர் வந்திருக்காரு, நம்ம பேர சொல்லிட மாட்டாரா? போடு 1000 ரூபாய் நோட்டா. இப்போ ஐயா வயிற்றுல பேசுறாரு, பேரை சொல்ற ஊழியக்காரங்க நோட்டா போடுறீங்க, எனக்கு சில்லறையா போடுறீங்கன்னு. அந்த பேரை சொல்ற ஊழியக்காரர் யாரு? உங்க நண்பர் தானே, இவர் தானே? அந்தோணி ராஜ், மொழிபெயர் ஆண்டனி ராஜ். சிலர் அந்தோணி என்று கோப்படுகிறார்கள், சிலர் ராஜ் என்று கோப்படுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை இயேசு கிறிஸ்து தான் இந்த கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். இவர் தான் இந்த பேரை சொல்ற ஊழியர் அந்தோணி ராஜ். அந்தோனின்னு கூப்பிடுவாங்க, சிலர் ராஜன் கூப்பிடுவாங்க. அவரை இயேசு கூட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இவர் பேரை சொல்லி அழைக்கிறாரு. இவருக்கு நோட்டா போடுறாங்களேன்னு அண்ணனுக்கு வருத்தம், இவரு சில்லறையா போட்டுறாங்களா? இது பேர் நான் பணம் கேட்கறது இல்லையோ? உண்மைதானே? ஏன்னா இவர்கிட்ட கொடுத்தா இவர் தேசத்துல போய் இயேசுவே ஜீவிக்கிறான்னு சொல்றாரு, அவர்கிட்ட கொடுத்தா ஏசி ரூம்ல படுத்து தூங்குவார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல. இது யாரு? உங்களை மாதிரி ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு, அவரை சொல்றீங்களோ? ஆமா, எனக்கு காணிக்கை கொடுக்க வேண்டாம், ஆனா நல்ல ரூம் போட்டு தரணும். ஆமீன் சொல்லுங்க. நல்ல மைக் செட் வைக்கணும், அதுக்கே உங்களுக்கு செலவு பிச்சுட்டு போயிடும். ஆமீன் சொல்லுங்க. காணிக்கை கார்ல வருவோம், நம்ம ஜம்முன்னு கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனா இவரை தான் சொன்னீங்களா? இவ்வளோ ரூம் போட்டு கொடுத்தா அவரு மைக் செட் இருக்கணும், கார்ல ஜம்முன்னு வந்து ஆண்டோட வார்த்தையை பெஸ்ட் போயிட்டு வரா. இவ்வளோ மாதிரி இருக்கக்கூடாது, எனக்கு காணிக்கை கொடுக்குன்னு தான் கேட்டுக்கிறீங்க. அதே விடனே வாயை திறந்தா காணிக்கே கேட்கறது, இது வரைக்கும் நான் காணிக்கை கேட்கணும்னு சொல்லி பெருமையா பேசினீங்க. உங்களை 3 நாள் நான் பணம் பற்றி பேசுறேன்னா நோ நோ அண்ணே நோன்னு கத்துறதுனால நீங்க காணிக்கை கேட்கலன்னு ஆயிடாது. நீங்க எந்த மீட்டிங்லயுமே காணிக்கை பத்தி பேசாம இருக்க மாட்டீங்க, இல்ல ஒரு சாட்சி சொல்லியாச்சு கேட்டுருவீங்க. இது உங்களை பார்த்த மக்களுக்கும் தெரியும், உங்களை ஃபாலோ பண்ற மக்களுக்கும் தெரியும். சரி, நீங்க அல்பத்தனமா பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட கூட காணிக்கை வசூல் பண்ணுவீங்கன்னு அடுத்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அண்ணனை ஃபாலோ பண்ணி முட்டு கொடுற மக்கள் பணம் கொடுத்தா பரலோகம் போலான்னு எந்த வேகத்தில் இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.